ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன்லேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஏன்ஷியன்ட் ரெசிபி, சிந்த சிகுரு ராயுடு ப்ரான் அண்ட் புளி இலை. இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 500 கிராம் ப்ரான் வந்து எடுத்துக்கிறோம். அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அது கூட வந்து புளி மரத்துலேருந்து புளி இலையை வந்து பறித்து வச்சுருக்கோம். புளிக்கு பதிலாக நம்ம இந்த இலையை தான் யூஸ் பண்ண போகிறோம் டிஷ்ஷுக்கு. ஒரு 50 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொட்டு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பொடி. அது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றரை தக்காளி, அது கூட 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கடாயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் கலர் லைட்டாக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். மசாலாலேருந்து அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம இந்த மசாலாவை தான் அரைச்சி நம்ம அந்த ப்ரான் ரெசிபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், டிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 1.5 தக்காளியும் வந்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆந்திரா ஸ்டைல் ரெசிபின்றனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால தான் பச்சை மிளகா வரமிளகா எல்லாமே வந்து சேர்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி இலையை ஆட் பண்ணிக்கலாம். புளி இலையை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அது ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்போது அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூல் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. ஸோ இதை வச்சு இதுதான் நமக்கு வந்து கிரேவி இல்லை குழம்பு என்ன வைக்கிறதா இருந்தாலும் இந்த மசாலா வச்சு தான். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அரைச்ச மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் எந்த சீ ஃபுட்டுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்குவிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் ஒரு 1 டே கழிச்சு 2 டேஸ் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரானில் வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சதை போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அது கூட நம்ம திருப்பி வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூனு, அதே தான். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் அண்ட் சீரகப்பொடி அகெயின் வந்து நம்ம ப்ரான் கூட மிக்ஸ் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த மசாலா ப்ரானில் இறங்குற மாதிரி
பிசைஞ்சுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது ஒரு வாழை இலை, ஆக்சுவலி இதை வந்து நம்ம மாங்காய் இலையில பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ வாழை இலையில வந்து பண்ணுறோம். ஸோ வாழை இலையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பானை அப்படியே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மீதி இருக்கிற மசாலா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் மேலே. ஸோ ஒரு கோட் போட்டுட்டு நம்ம இந்த வாழை இலையை நல்லா மடித்து அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த நெய்யோட ஃப்ளேவரும் வந்து ப்ரானில் வந்து இறங்கும். வாழை இலையை நல்லா மடிச்சுக்கோங்க. இதை வந்து அங்கே மேங்கோ இலையில பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து எப்படின்னா ஃபயர்வுட்டில் வந்து போட்டுருவாங்க. நமக்கு இங்கே ஃபயர்வுட் இல்லாதனால நம்ம பேனில் வந்து வைக்க போகிறோம். பேனுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த வாழை இலையை வச்சிட்டிங்கன்னா வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டீம் மாதிரி வந்து பண்ண போகிறோம். இது ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வந்து இதாகட்டும். கடைசியாக வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அடுப்பை. 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த பாயிலிங் வாட்டர்லேயே வந்து ப்ரான் நல்லா குக் ஆகிடும். ப்ரான் குக் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதனால இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ தட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது. அப்படியே வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறப்பயே, நாக்குக்குள்ளே எச்சி வருது. நம்மளோட சிந்து சிகுரு ராயல் ரெசிபி ரெடி. இது ஒயிட் ரைஸோட வச்சு நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.